தாத்தா என்ன பண்றீங்க? தாத்தா 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. அவர் வருவாரு. நீங்க வாங்க, வந்து இங்க உட்காருங்க. சரி, நான் கிச்சன்ல போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நீங்க இங்க விளையாடிட்டு இருங்க, ஓகேவா? அக்கா, வந்து உட்காந்துருங்க. நீங்க உட்காருடா, நீங்க விளையாடுங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போய் வேலையை பாக்குறேன். ஆல்ரெடி எனக்கு தூக்க மாட்டேன்ட்டு வந்தோடனே எனக்கு வெறுப்பேத்திட்டீங்க. நான் சொல்லிட்டேன், நிஜமா எனக்கு கோவமா இருக்கு. அழுகலியா வருது. அழுதா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். என்ன அழ வைக்காதீங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒழுங்கா வந்து உட்காந்துருங்க. அப்புறம் நான் நிஜமாவே உங்களுக்கு என் மேல பாசம் இல்லைன்றத நிரூபிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டு இப்ப நான் ஆரம்பிக்க போறேன். ஏன்டா நீர்க்குட்டி, நீ கூட புரிஞ்சுக்க மாட்ற? சரி, இப்போ உனக்கு என்ன? நான் உன் கூட விளையாடணும், அவ்வளவுதானே? சரி வா, நம்ம வேற எங்கன்னா போய் விளையாடலாம் வா. நீ நான் தானே இருக்கணும், வா, நீ வேணா தனியா போயிருக்கலாம் வா. அக்கா, நீ வர வர ரொம்ப பண்றக்கா. இப்ப பாரு, நீ அங்கேயும் வரமாட்டேன், நாங்க இங்க வந்தா நீங்க கூட இருக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு நாங்க தங்கச்சியும் இருக்க? எனக்கு புரியல. அக்கா, நிஜமாவே எனக்கு வெறுப்பா இருக்கா. நீ ஏன் வரும்னு இருக்கு? நீ என் கூட இருக்க மாட்டேற, பேச மாட்டேற, எதுவுமே பண்ண மாட்டேக்கா. ஏன்க்கா இப்படி பண்ற? அப்படியே எல்லாம் சுத்தி சுத்தி என்ன அடிக்கிறீங்க, எனக்கு புரியல. இப்பதாக்கா புரியல. எங்க அக்கா என் கூட விளையாட மாட்டேது, பேச மாட்டேது, எதுவுமே பண்ண மாட்டேன்னு எனக்கு புரியலையே. இப்ப நீங்க இருக்கியா? நான் கிளம்பி போட்டுமா? நீ இருப்பேன் தான் நாங்க வந்தோம். நீ என் கூட என்ன பண்ண இருக்கு? இங்க இருப்ப, நான் கிளம்புறோம். சரி சரி, இருக்கேன் போதுமா? அமைதியா இருங்க, இப்ப நான் இங்க இருக்கணும், அவள் தானே இருக்கேன். போதுமா, உட்காந்துட்டேன். சொல்லுங்க, என்ன பேசணும்? இதெல்லாம் நம்மள ஒரு பார்வை பாக்குறாளா பாருடா. நம்மள மதிக்க மாட்டான் தெரிஞ்சுச்சுடா. ஆமா அக்கா, நீங்க இந்த லேட்டஸ்ட் தானே போடுவீங்க. என்ன புதுசா தாவணி கட்டிருக்கீங்க? எங்கடா மச்சான், நோட் பண்ணியா? அண்ணன் பொண்ணு சும்மா தாண்டா போட்டேன், ஏன் நல்லா இல்லையா என்ன? அதெல்லாம் நல்லாதான் இருக்கு. என்கிட்ட பேசுதியா மாட்டியா? அவ்வளவுதான். அப்புறம் வீர், சொல்லுடா என்ன? அச்சோ, ஏய் சாரிடா நீரஜ், தெரியாமடா. எப்பவுமே அவன் கூட பேசல, அந்த பழக்கத்துல சொல்றடா. சாரிடா சாரிடா சாரிடா, என்ன மன்னிச்சிருடா. உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லைல்ல, வர வர எனக்கு தெரியுது. நீங்க எல்லாம் ரொம்ப மாறிட்டீங்க. எனக்கு பழைய அக்காவே இல்லை இது. வீராதான் இப்ப உங்களுக்கு என்ன பார்த்தாலும் வீரா வீரா. அதுவும் வீர் செல்ல பேரு வேற. இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு தெரியும். அதனால நீங்க அங்கேயே இருக்கீங்க. நீங்க ரொம்ப மாறிட்டீங்க, ரொம்ப மோசம். செல்லம் அப்படி இல்லடா செல்லம், சாரிடா, நிச்சயமாவே சாரிடா. டெய்லி அவன் கூட பேசுறல, அவன் பேர் டெய்லி பேசி பேசி பழக்கத்துல வந்துடுச்சுடா. அந்த பேர் ஊறி போனதுனால வேற ஒண்ணு இல்லடா. சாரிடா சாரிடா சாரிடா. என் செல்லம் இல்ல, என் பயிரும் இல்ல. ப்ளீஸ் 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 புரிஞ்சுக்கோடா. எனக்கு ஃபர்ஸ்ட் நீ மட்டும் தான். ப்ளீஸ் 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 புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ. உனக்கு அப்புறம் தான் எல்லாருமே. அவன் உனக்கு அப்புறம் தான். ப்ளீஸ் 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 மன்னிச்சிடு என்ன. இப்ப சொல்லு, அக்காவுக்கு கொடுத்த டாய்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிச்சதா? அம்மா, எனக்கு இங்க புரியல. இங்க 2 பேர் இருக்கோம். இந்த 2 பேரை மதிச்சு பேசுறியா இல்ல பாப்பியா? எனக்கு புரியல. சொல்லுங்கண்ணா, என்ன பேசணும்? இல்ல, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அண்ணனை பாக்குற. ஹக் பண்ணணும், பக்கத்துல உட்கார்ந்து பேசணும், விசாரிக்கணும், அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ் கூட இவ்வளவு டிஸ்டன்ஸா இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்தா எனக்கு அப்படிதான் தெரியுது. எனக்கு புரியல. ஏன் ஒரு அண்ணன் கிட்ட இருந்து இவ்வளவு தள்ளி இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏன் அண்ணா, கிட்ட இருந்து பக்கத்துல உட்காந்து லவ் யூ சொல்லி முத்தம் கொடுத்து, இல்லைன்னா மடியில உட்காந்து, இல்லைன்னா அவங்க பக்கத்துலயே இருந்து பேசினா மட்டும்தான் அவங்க மேல பாசம் இருக்கா என்ன? தள்ளி நின்று பார்த்து இல்ல பேசாம இருந்தாலும் அவங்க மேல பாசம் இல்லையா என்ன? எனக்கு புரியலையே. இனிமேல் நான் தள்ளி நின்று தூரம் நின்றுதான் எல்லாரும் கூட பேசி பழகணும்னு ஆசைப்படுறேனா? அப்படி இருந்தாலும் பாசமா இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அந்த பாசத்தை தான் இனிமேல் நான் காட்டலான்னு இருக்கேன் எல்லார்கிட்டயும். இப்ப இதை சொல்லி புரிய வைக்கிறது உங்க அண்ணனுக்கா இல்ல எனக்கா? மதி, பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கியா இல்லையா? ஒழுங்கா படி. ஏய், இங்க நான் பேசிட்டு இருக்கேன், கெஞ்சிட்டு இருக்கேன், கதறிட்டு இருக்கேன். என் கூட பேசுதியா மாட்டியா? எனக்கு புரியல. என்ன மாதிரி. ஹரி, நீ காலேஜ்க்கு ஒழுங்கா போறியா? செமஸ்டர் எப்படி அக்கா, மாமா கெஞ்சிட்டு இருக்காக்கா. ப்ளீஸ்க்கா, மாமா கூட பேசுங்கக்கா. இதனால என்னால பேச முடியாது. நான் ஆல்ரெடி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு வந்தது தானே, என்னால பேச முடியாம போகலான்ட்டு. அங்க யாரும் இல்ல, பேசு. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். எனக்கு நீ அங்க என்ன கதை, என்ன பிரச்சனை எதுவுமே எனக்கு தெரிய வேண்டாம். ஜென்ரலா சாதாரணமா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு என்ன பாருடி. ஏன் என்ன பார்க்கவே மாட்டேன்? எனக்கு புரியல. நீ எங்கேயோ பாக்குறது எனக்கு வலிக்குது. அதனால நீ புரிஞ்சுக்க மாட்டேன். இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு நீ ஏன் எனக்கு பண்ற? புரிஞ்சுக்கூடி. நான் அவங்க யாரும் இங்க இல்ல. உனக்கு அவங்க தானே பிரச்சனை. இப்ப அவங்க யாரும் இல்ல, பேசுறியா இல்லையா? அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு தேவையானவங்க இருப்பாங்க. யாராவது இங்க இருப்பாங்க. இங்க இல்லாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். இங்க செவுத்துக்கும் காது இருக்கு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும்.
தங்க புள்ள இந்த பக்கம் வந்துட்ட. அதிசயமா இங்க இருக்க. அதிசயம் தான் போ. என்ன தங்க புள்ள தாவணில வேற இருக்க. அக்கா வாங்க. என்ன இன்னைக்கு நீங்க லேட்டா? இல்லையே அம்மா இன்னைக்கு நீங்க வரமாட்டீங்கன்னு தானே சொன்னாங்க. அப்புறம் எப்படி வந்திருக்கீங்க? மம்மி சும்மா ஃபோன் பண்ணாங்கடா, எல்லாம் வந்திருக்காங்க, தம்பிங்க எல்லாம் வந்திருக்காங்க சொன்னாங்க. அதான் சரியா, மம்மி தனியா கஷ்டப்படுவாங்கல்ல, அதனாலதான். எனக்கு லீவ் போட்ட காரணம் காலையிலேயே முடிஞ்சிச்சு. சரி, அதுக்கப்புறம் சும்மா ரெஸ்ட் எடுக்கலாம் தான் யோசிச்சேன். சரி, மம்மி இங்க தனியா கஷ்டப்படுவாங்களேன்னு வந்துட்டேன்டா. நீங்க வேற இந்த வீட்டுல இருக்க மாட்டீங்க, நீங்க என்ன இந்த வீட்டை பாத்துப்பீங்க. அதனால மம்மி தனியா கஷ்டப்படணுமே நான் வந்தேன். எப்படி இப்ப நீங்க வந்துட்டீங்க, அதனால நான் போயிடவா? நீங்களே பாத்துப்பீங்க தானே? அக்கா கூட ஃபார்ம்ல இருக்காங்க, நீங்க கூட என்ன ஓட்டுறீங்கல்ல. ஓட்டுங்க ஓட்டுங்க, நடத்துங்க நடத்துங்க. இல்லடா தங்க புள்ள, நீதான் இந்த வீட்டை பாத்துப்பிய, அப்புறம் என்ன? அதான் நீ வந்துட்டியே, எல்லாத்தையும் நீ பாத்துப்ப. சரி, என்ன ஓட்டுனது போதும். ஆமா, வீடு கொஞ்சம் அமைதியா இருக்கே, என்ன விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? முக்கியமான ஒரு காணுமே, கூட எங்க? கௌடவும் ஒரு பொண்டாட்டியும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க நேத்தே போயிட்டாங்க. சரியா, இப்பதான் பார்க்க வேண்டிய ரெண்டு பேரும் கடைக்கு போனாங்க. அவங்க வழியில பேசிக்கிட்டே போறாங்க, பார்த்தேன். அவங்கள வழியில பாத்தீங்களா? அவங்களாம் நடக்கிற ஜாதி இல்லையேக்கா. எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கல்ல, எல்லாம் கார் வீட்டுல இல்ல, ஆட்டோ கிடைக்கல, அதனால முனைக்கு போயிட்டு இருந்தாங்க. நான் வரத தெரியாம அவங்க பேசிட்டு இருந்தாங்க, நான் கேட்டுனே வந்தேன், அவ்வளவுதான். இப்பதான் ஃபோன் பண்ணி வந்திருக்க விஷயம் எல்லாம் போயிட்டு இருக்கு. இவங்க கடைக்கு போறதுனால அவங்கள வர வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அவங்களும் கிளம்பிட்டாங்க. எந்நேரமும் இங்கு வரலாம். அதான பார்த்தேன். அது எப்படிடா இந்த வீட்டுல நான் தனியா இருந்துருவேன்னு யோசிச்சேன். அது எப்படி தங்க புள்ள இந்த வீட்டுல தனியா விட்டுருவாங்க? தங்க புள்ள, நான் போய் வேலையை பாக்குறேன். ஓகேக்கா. வாண்டுங்களா, எல்லா வாண்டுங்களும் வந்துட்டீங்களா? ஆமா. எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? பசங்களை எப்படி பார்க்காங்க? நல்லா இருக்கும்ப்பா. எப்படிக்கா இருக்கு? எல்லாம் நல்லா இருக்குப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? இனிமேல் இங்க தானே? ஆமாக்கா, ஆமா. இனிமேல் இங்க மட்டும்தான், வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரிப்பா, உள்ள போயிட்டு உங்க அத்தை கேள் பண்றேன். சரிங்கக்கா. தங்கமே பேசுறது பண்ணாதடி, என் செல்ல பொண்டாட்டில, என் வயிறு பொண்டாட்டில. பொண்டாட்டி பேசுடி, ஏன்டி இப்படி எனக்கு எந்த வைக்கிறேன் முடியலடி பொண்டாட்டி, நீ இப்படி அவாய்ட் பண்றது. எனக்கு இன்னும் பண்ணுதுடி. என்னை பத்தி தெரிஞ்சது ஏன்டி இப்படி காயப்படுத்துற? என்னை பாருடி, என்னை பார்க்காம இருக்கிறது எனக்கு இன்னும் வழியா இருக்குடி. தயவு செஞ்சு யாரும் அந்த வார்த்தை இனிமேல் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டேன். அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாதுன்னு சொல்ற வச்சுக்காட்டு, அவ்வளவுதான். உனக்கு என்னை பத்தி தெரியும்ல. சரிம்மா, எனக்கு உன்னை பத்தி தெரியுமா? கெஞ்சி கேக்குறமா, ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோடி. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தை கொஞ்ச நாளைக்கு இங்க வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏய், நீ என்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு புரியல. நீ பேசவே மாட்டேற, அப்புறம் நாங்க போட்ட கண்டிஷன்ல எனக்கு புரியல, என்ன பண்ற? நான் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன் தான், புரியுதா? தயவு செஞ்சு என்னால பேச முடியாது, அவ்வளவுதான். ஏன் எதுக்கு எதுவுமே நான் சொல்ல மாட்டேன், சொல்ல தயாரா இல்ல. நான் பேச மாட்டேன், அவ்வளவுதான். நீங்க கத்தியோ ஆர்ப்பாட்டம் பண்ணியோ கெஞ்சியோ என்ன பண்ணாலும் நான் பேச மாட்டேன். தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணி உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். என்னால பேச முடியாதுன்னா முடியாது. அப்புறம் ஒரு விஷயம், உங்களோட எந்த கண்டிஷனுக்கும் என்னால இப்போ ஓகே சொல்ல முடியாது. எந்த கண்டிஷனை செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் தயவு செஞ்சு அதுக்கு ஒரு வாட்டி கத்தி கோவப்பட்டு எதுவுமே பண்ணாதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னால முடியாது. ஏய், அவ்வளவுதான். என்னால அதுல சத்தியம் வாங்குற விஷயம். அதுல மாறினு நான் என்ன ஆவேன், என்ன பண்ணுப்பேன், இங்க யாருக்கு என்ன கீதி ஆகும் சொல்ல முடியாது, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏமா உன் கோவத்தை கொஞ்சம் குறையம்மா. அப்புறம் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எல்லா கண்டிஷனுக்குமே நோ தான், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் எனக்காக கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். உங்க கோவம், உங்க ஆத்திரம், உங்க வருத்தம் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு இங்க காட்டாதீங்க யார்கிட்டயுமே. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க கொஞ்ச நாளைக்கு, எனக்காக. நான் என்ன கேட்டாலும் செய்வேன், நீங்களே எனக்காக இதை மட்டும் செய்யுங்க. கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க. நான் உங்களுக்கு அப்புறமா அப்புறமா புரிய வைக்கிறேன். ஆனா இப்ப என்னால சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். நீங்க இப்படி திடுதுப்புன்னு வந்துட்டு என்ன வெறும் பேத்துறீங்க, என்னால முடியல. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக ஒண்ணு பண்ண முடியும்னா அதை பண்ணுங்க ப்ளீஸ். சரி, உனக்காக நான் அமைதியா இருக்கேன், உனக்காக பொறுமையா இருக்கேன். ஆனா கொஞ்ச நாள் மட்டும்தான்.
புரியுதா? ஆனா ப்ளீஸ் அப்ப போய் இந்த மாதிரி வந்து பேசுடி, உன் குரலை கேட்காம உன்னை பார்க்காமலாம் இருக்க முடியாது. நீ புரிஞ்சுக்கோடி. நிச்சயமா சொல்றேன். அவங்க வந்துட்டா என்னால உங்ககிட்ட பேச முடியாது. உங்கள பார்க்க மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு கண்டிஷன் மேல கண்டிஷன் கொஞ்ச நாளைக்கு போடாதீங்க. கொஞ்ச நாளைக்கு தயவு செஞ்சு நீங்க ஃபாரின்ல இருக்கிறதாவே நினைச்சுக்கோங்க. ப்ளீஸ். எனக்காக. இதோ பார், கொஞ்ச நாள் தான் நான் சொல்லிட்டேன். புரியுதா? அந்த கொஞ்ச நாள்ன்றது என் மனசுக்கு தோன்ற வரைக்கும், நான் முடிவு பண்ற வரைக்கும் தான். புரியுதா? எனக்கு அந்த கொஞ்ச நாள் போதும்னு என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு நான் நானா மாறிடுவேன் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீயே சொன்னா நான் தடுக்க தடுக்க முடியாது. புரியுதா? உன் பேச்சை நான் கேட்க மாட்டேன். நான் எடுக்கிற முடிவு தான் முடியும். புரிஞ்சுதா? சரிம்மா சரி. டென்ஷன் ஆகாதீங்க. உங்க இஷ்டம். உங்க இஷ்டம். நீங்க என்ன பண்ணா நான் தடுக்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஆனா ப்ளீஸ் அந்த கொஞ்ச நாள் அமைதியா இருங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். சரி, இப்பதான் யாரும் இல்லைங்க, வாடி. என்னால வர முடியாது. சரி, நம்ம ரூம் போலாம், வாடி, ரூம்க்கு வாடி. அப்புறம் நீ குட்டி சாக்லேட்லாம் சாப்பிட்டியா? இல்ல வச்சிருக்கியா? அக்காங்களுக்குலாம் ஷேர் பண்ணியா? என்னதான் பண்ண? இன்னும் கொஞ்சம் சாக்லேட் வேணுமா? இல்ல போதுமா? என்னதான் உன் கதை? சொல்றா. நான் இன்னும் பேசி முடிக்கல. உன்கிட்ட இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதுவும் தனியா பேச வேண்டியிருக்கு. வான்னு. சொல்றா, ஏன் வாயை திறக்க மாட்ற? அக்காவுக்குலாம் ஷேர் பண்ணியா? இல்ல சோலவா அட்டையை போட்டியா? இதை சோலவா அட்டவை போட்டோம்னாச்சே. என்ன என்ன உன் கதை? சொல்லுடா தம்பி சொல்லு. டேய் அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்காண்டா. நீ என்னடா பண்ற? உங்ககிட்டயே நான் பேச தயாரா இல்ல. சொல்லிட்டேன். ஏய் நான் என்னடா பண்ணேன்? நான் ஒண்ணும் பண்ணலையே. எதுக்கு அவன் கூட பேசணும்னு சொன்னதுக்காக என் கூட பேச மாட்டேன்ட்டு எனக்கு புரியல. அதுக்காக என் கூட பேச மாட்டியா நீ? அப்படிலாம் இல்லைண்ணா. இதை நீங்க சொல்லலைனாலும் நான் சொல்லியிருப்பேன். இதான் உண்மை. உங்ககிட்ட என்னால பேச முடியாதுன்னு என்ன தப்பா நினைக்காதீங்க. அவ்வளவுதான். என்னை விட்டுருங்க தயவு செஞ்சு. அப்படியே என்ன. பார் பொண்டாட்டி, வந்த அன்னைக்கு நான் கோவப்படக்கூடாதுன்ட்டு அமைதி கெஞ்சிட்டு இருக்கேன். புரிஞ்சுக்கும். அந்த அன்னைக்கு கோவத்தை காட்டக்கூடாதுன்ட்டு நான் எவ்வளவு பொறுமையா இருக்கணும் இருக்கு. நீ சொல்றதுக்கு எல்லாமே தலையாட்டிட்டு இருக்க. ஆனா தயவு செஞ்சு நீ என்ன புரிஞ்சுக்கோ. கொஞ்ச நேரம் வந்து என் கூட பேசு. என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. புரிஞ்சுக்கோ. நீ அமைதியை ரொம்ப சோதிக்கிற பொண்டாட்டி, ரொம்ப சோதிக்கிற. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்கிட்ட நான் பேசியே ஆகணும் சொல்லிட்டேன். உன்கிட்ட பேசினா எனக்கு கண்ட்ரோலா இருக்க முடியாது. எனக்கு இப்பவே தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் சொல்லிட்டேன், புரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். இங்க பாரும்மா, ஏம்மா என்ன வெறுப்பேத்துற? சும்மா தலைவலிக்குதுன்னு சொல்லாதம்மா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னால எங்கேயும் வர முடியாது. உனக்கு ஏதாவது பேசணும்னா எங்கேயே பேச நான் கேட்கிறேன். அவ்வளவுதான். சும்மா என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. நீ படுறது தேவையில்லடி, படுறது தேவையில்ல. நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ. வீம்புக்கு என்ன பண்ணணும் தொண்டு பண்ணிக்கிறது, அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு தலை வலிச்சா என்ன வெடிச்சா உனக்கு என்ன கவலை? நான் இப்படி வெடிச்சிட்டு இப்படி சாப்பிடுறேன், உனக்கு என்ன? நீ வீம்பு கட்டி பிடிச்சிட்டாலி. நான் கிளம்புறேன். ஏய் பரியலியடா, நான் மாடி போறேன். ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ற? உனக்கு எவ்வளவு புரிய வச்சுட்டு வந்த. ஏன் நீ இப்படி பண்ற? இந்த மாதிரிலாம் பேசாத. என்ன புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல தான் இருக்கல, அப்புறம் என்ன? அப்புறம் எதுக்கு சும்மா கவலைப்பட்டு நடிக்கிறீங்க? ஒன்றும் தேவையில்ல, விடுங்க. டேய் நீ பரியலியடா. அவ்வளவுதான் கேட்டேன். இப்போ வர முடியுமா முடியாதா? எனக்கு தலை வலிக்குது, எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. என்னால முடியல. என் மண்டை இப்ப பிடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோமா. கெஞ்சி கேக்குறமா. ஏமா இப்படி பண்ற? கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா ப்ளீஸ்மா. கெஞ்சுறேன்ல. ஏமா? நான் புரிஞ்சுக்கிறேன், என் தலைவலி புரிஞ்சுக்கிறேன், எனக்கு மண்டை வலிக்குது. என்ன பண்ண சொல்றேன்? நீ எதுவும் பேச மாட்டேன், அப்புறம் என்ன? அது எதனா ஆகட்டும். என்ன ஆகி தொலைட்டு விடு என்ன. யாருன்னா பார்த்தா தப்பாயிடுமா? புரிஞ்சுக்கோமா. நீ ஏமா புரிஞ்சுக்க மாட்ற? நான் தான் உங்களை வர வேண்டாம் சொல்லிட்டு நீங்க எதுக்கு என்னை பத்தி கவலைப்படுறீங்க? நீங்க உங்க வேலையை பாருங்க. டேய் எனக்கு தலை சுத்துதுடா, முடியலடா. மாத்திரை எடுத்து வந்தியா இல்லையாடா? உங்க எடுத்து வந்தியா இல்லையா? ஏமா இப்படி பண்ற? டென்ஷன் ஆகாத ப்ளீஸ்மா. காமாருமா. வேண்டாமா. டென்ஷன் வேணாமா. கெஞ்சி கேக்குறமா. செல்லம்ல. ரிலாக்ஸ் ஆகுமா. மாத்திரை வேண்டாம். கஷ்டப்பட்டு நிறுத்திட்டீங்க. தயவு செஞ்சு ரிலாக்ஸ் ஆகுங்க. அமைதியா இருங்க. அமைதியா இருப்பட்டும். மாப்பிள்ள, மாத்திரை அம்மா வீட்ல இருக்கு. நான் எடுத்துட்டு வந்தேன். ஏதோ ஒரு சேஃப்டிக்கு பயந்து தான் வாங்கிட்டு வந்த ஒரு செட்டு இருக்கு. 1 மந்த் மாத்திரை இருக்குடா என்கிட்ட. மாத்திரை எடுத்துட்டு வாடா. ஆமா வேண்டாமா. மாத்திரை வேண்டாமா. புரிஞ்சுக்கோமா. நீ செல்லம்ல. நீங்க எப்படி பண்றீங்க? மாத்திரை எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. இப்ப மாத்திரை போடாம இருக்க நான் என்ன பண்ணா நீங்க மாத்திரை போட மாட்டீங்க சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் உன் கூட நான் தனியா பேசணும், அவ்வளவுதான். 5 நிமிஷம் நம்ம ரூம்ல நாம பேசணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ எப்ப சொல்றியோ அது வரைக்கும் உன் கூட நான் பேச மாட்டேன், உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன். நான் அமைதியா இருக்கேன். நீ சொல்ற வரைக்கும், நீ என்னைக்கு சொல்றியோ அந்த நாள் வரைக்கும் நான் அமைதியா இருக்கேன். ஆனா இப்போ இந்த 5 நிமிஷம் எனக்கு தேவை. இந்த 5 நிமிஷத்தை உனக்கு கொடுக்க முடியுமா முடியாதா? சரிம்மா நாம பேசலாம். இங்க எங்கன்னா பேசலாம். வா தனியா தானே பேசலாம். இங்கே தனியா பேசலாம். ஆனா ரூம் வேண்டாமா? மாடி வேண்டாமா?
இங்க எவ்வளவு இடம் இருக்கு, இங்க எங்கன்னா பேசலாமா? ரூம்ல பேச இஷ்டம் இருந்தா வா, நான் ரூமுக்கு போறேன். 5 நிமிஷம் உனக்கு டைம். டேய், அந்த அடுத்த 5 நிமிஷம் கழிச்சு நீ மாத்திரையோட வர. நீ மாத்திரையோட வரல அப்ப நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரிய சொல்லிட்டேன். வேண்டாமா, இங்கேயே பேசலாமா? கெஞ்சி கேக்குறமா, இங்கே எங்க வேணா பேசலாமா? வாமா ப்ளீஸ்மா, கெஞ்சி கேக்குறமா. நான் ரூமுக்கு போறேன். 5 நிமிஷம் டைம், புரியுதா? 5 நிமிஷத்துல வரல, அடுத்து நீ வரணும், அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அம்மே வேண்டாமே, கோவப்பட்டு போவாதம்மே, புரிஞ்சுக்கோமே. அம்மே ப்ளீஸ் அம்மே, நீயாவது சொல்லல, நீயும் ஏன்னா இப்படி பண்ற? அவன் 5 நிமிஷம் தானே கேட்கறான், 5 நிமிஷம் பேசினா அவன் தான் நீ சொல்ற வரைக்கும் அமைதியா இருக்கேன்றான்ல, நீ அதை கேட்க மாட்ற. அவன் இந்த மூஞ்சி வச்சு எல்லாத்துக்கிட்டே காட்டிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு புரியல. அவன் இப்படியே இருந்தானா என்ன ரியாக்ட் பண்ணணும்னு உனக்கே தெரியும். 5 நிமிஷம் தான், 5 நிமிஷம் பேசிட்டு வா, அதுக்கப்புறம் வந்து அவன் நார்மலா இருக்கே, உனக்கு ஏத்த மாதிரி இருக்கேன்றான், அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ற? பிரச்சனை தீர வரைக்கும் அவன் அமைதியா பண்ணி அதை புரிஞ்சுக்க மாட்ற. நீ பண்ணப்போ பண்ண கட்டி போ, நான் போய் மாத்திரை எடுத்து போய் கொடுக்குறேன், உனக்கு அவ்வளவுதான் முடியும். அண்ணா ப்ளீஸ் அண்ணா, வேண்டாண்ணா. நானும் மாத்திரை கொடுக்காம வேலை பண்ணிட்டு என்ன பண்ண சொல்ற? சரி சரி அண்ணா, வேண்டாம், நானே போறேன். வேண்டாம், மாத்திரை வேண்டாம், ப்ளீஸ் மாத்திரை வேண்டாண்ணா. போ. இவன் மட்டும் இப்ப இங்க வராம போட்டப்ப நான் யாருன்னு காட்டுறேன். என்ன பண்ணி வச்சிருக்கா எனக்கு புரியல. தெரிஞ்சிட்டு இருக்கா, அப்ப என்ன விட அவளுக்கு மத்ததுல தான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல. அங்க மட்டும் தான் நான் முக்கியம், நான் முக்கியம் தான். ரூமுக்கு வராம போட்டோம். இதுக்கப்புறம் இங்க யாரையும் நான் விட்டு வைக்கிறதா இல்ல. என்ன பண்றதே சரி. அத்தா, நான் வந்துட்டேன், சொல்லுங்க, என்ன பேசணும்? கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, தள்ளி போய் நில்லு. பரவாயில்லம்மா, சொல்லுமா, என்ன பேசணும் சொல்லு. ஏன் தலை வலிக்குதா? ரெஸ்ட் எடுக்கலையா? நீ ரொம்ப டயர்டா இருக்கா? எல்லா கேள்விக்கும் பக்கத்துல வரதான் பதில் கிடைக்கும். பரவாயில்லம்மா, இங்கேயே சொல்லுமா, நான் கேட்டுக்கிறேன். உன்னை வரியா இல்லைன்னு ஒப்பீனியன் கேட்கல, வந்தே ஆகணும்னு ஆர்டர் போடுறேன், புரியுதா? வா. ப்ளீஸ்மா, நான் இங்கேயே நிக்கிறேம்மா. இன்னொரு வாட்டி வான்னு சொல்ல மாட்டேன், நான் மட்டும் வெளியே போயிட்டு இருந்தோம் பாத்துக்கோ. ம், சொல்லுங்க, அது பக்கத்துல வந்துட்டல. என்னதான் பிரச்சனை? தலை வலிக்குதா? மாத்திரை மட்டும் போடாதடி தங்கம், ப்ளீஸ் டி தங்கம். உங்ககிட்ட எல்லாம் கேட்கறேன்ல, அதான் நான் பண்ற தப்பு. உங்ககிட்ட எல்லாம் பேச அம்மா ப்ளீஸ்மா, ஏமா இப்படி பண்ற? இறக்கி விடுமா, என்ன இறக்கி விடுமா, இறக்கி விடுமா. ஏய், நான் தானே வச்சிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, அதெல்லாம் இறக்கி விட முடியாது. நான் இப்படிதான் வச்சிருப்பேன், என்னால முடியாதுன்னா முடியாது. ப்ளீஸ் கெஞ்சி கேட்குற, இறக்கி விடுமா. வேண்டாமா, இது வேண்டாமா, இது சரியில்லைம்மா, வேண்டாமா. என்னால முடியாது பொண்டாட்டி, முடியாது, எனக்கு பெரிய பேசிடாதான். ப்ளீஸ் இறக்கி விடுங்க, 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 ப்ளீஸ் இறக்கி விடுங்க. ஏய், நான் தானே ஒத்துக்கிட்டு இருக்கேன், ஏன் இப்படி பண்ற? உன்னை புதுசா பண்ற மாதிரி பண்ற. ஏய், ஏன்டி எனக்கு சோதிக்கிற நீ? வேண்டாம், எனக்கு இறக்கி விடுங்கன்ட்டு, தயவு செஞ்சு இறக்கி விடுங்க, இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்ல. இறக்கி விட முடியுமா, முடியாதா? சரி சரி சரி, டென்ஷன் ஆகாத, இறக்கி விட்டுற, இறக்கி விட்டுற, விட்டுற. தங்கமி, ஏன்டி இப்படி கத்துற, ஏன்டி? உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன், உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இன்னொரு வாட்டி என் பேச்சை மீறியோ, என் பர்மிஷன் இல்லாமோ என்னை தொடுறதோ, என் பக்கத்துல வர்றதோ, என்கிட்ட பேசுறதோ, என்னை தூக்குறதோ, கட்டிப்பிடிக்கிறதோ, முத்தம் கொடுக்குறதோ, இவன் தேவையில்லாத எந்த வேலைனா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் நானா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அப்புறம் நான் என்ன பண்ணிப்பேன் எனக்கு தெரியாது சொல்லிட்டேன். என் பர்மிஷன் இல்லாம எனக்கு தொடக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டு, இது என் மேல சத்தியம். பொண்டாட்டி விளையாடாதடி, தயவு செஞ்சு சொல்றேன். என்னால அப்படியே இருக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. உன்னை தொடாமலும் உன்கிட்ட இல்லாம. ஏய், எனக்கு தெரியும், எனக்கு அப்படி பண்ற. தொடக்கூடாதுன்னா கூடாதுடா, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நான் பொண்டாட்டியா வேணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க பண்ணுங்க. இல்ல பொண்டாட்டியா வேலை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். அங்க போய் என்ன தாண்டி நடந்துச்சு, ஏன்டி இப்படி பண்ற சொல்லுடி. நான் பாத்துக்கிறேன், யாரா இருந்தா நான் பாத்துக்கிறேன். என்ன பிரச்சனை சொல்லு. உனக்கு நான் முக்கியம் இல்லையாடி? யாரோ ஒருத்தவங்க தான் முக்கியமா, எனக்கு புரியல. என்ன பிரச்சனை சொல்லி நான் பாத்துக்கிறேன். 8 வருஷமா நீங்க அப்படிதானே இருந்தீங்க. நான் முக்கியம் இல்லாத உங்களுக்கு உங்க ஈகோ, எவனோ ஒருத்த மேல அதை பொறாம தானே உங்களுக்கு முக்கியமா இருந்துச்சு. அது மாதிரிதான் இது எனக்கும், அவ்வளவுதான். ஓ, அப்ப என்ன பழி வாங்குறியா? நான் சொல்லும் போதெல்லாம் கேட்காம என் வாழ்க்கையில விளையாடுறது இப்ப நீங்க மட்டும்தான், தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மட்டும்தான். நான் என்னடி பண்ணேன்? எவ்வளவு கெஞ்சினேன், எவ்வளவு சொன்னேன். நான் சொன்ன ஒரு விஷயமா என்கிட்ட கேட்டிருக்கீங்க, கேட்கல. நீங்க பண்ற எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு வெறுப்பா இருக்கு, கோவமா வருது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ். கெஞ்சி கேட்கறேன், என்னை விட்டுருங்க. நான் தான் வந்திருக்கேன், தொடு தொடங்கல. போச்சா வந்துட்டாரு. எனக்கு தெரியும், இதுக்குதான் நான் அவ்வளவு கெஞ்சின. வேண்டாம் ரூம், வேண்டாம். இதெல்லாம் என் பேச்சை கேட்டாதானே, என்னை ஏன் தான் இவன் சாவடிக்கிறான்னு தெரியல. இவன் இப்படி சின்ன சின்ன
தான் சாவடிக்கிறது போல ஒரேடியா எனக்கு கொன்னுடுறான் இவன். ஏன் தான் இப்படி வாழ விடாம சாவும் விடாம எனக்கு டார்ச்சர் பண்றான்னு தெரியல. ஏன்னா அந்த பையன் என்ன பாடா படுத்து தெரியல. தயவுசெய்து என்ன கொண்டுடு, தைரியமா செஞ்சு என்ன கொண்டுட்டு நிம்மதியா நான் செத்துருவேன். செத்துட்டு நிம்மதியா இருப்பேன் நானு. என்ன வார்த்தை பேசுற? இது நம்ம ரூம். என்ன பிரச்சனை போகுது? நான் திறக்கிறேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இந்த பாட்டு வார்த்தை பேசிப்பாரு. இப்ப நீ கதவை திறந்து அவர் மட்டும் என்ன இந்த ரூம்ல பார்த்தாருன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் சத்தியமா விட இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடி வார்த்தை பேசிட்டு இருக்க? வந்ததுல இருந்து விருப்பே தெரியாது நீ. இப்ப பாருங்க, நான் தூங்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் அவனை வர நான் கீழே வரேன், அங்க பாத்துக்கலாம். நீங்க போங்க. மாப்பிள்ள வந்தீங்க, உங்க மூஞ்ச கூட பார்க்கல. வாங்க மாப்பிள்ள. இப்பதான் ரெஸ்ட் எடுக்க வந்தேன். ஒழுங்கா கிளம்புறீங்க, நான் அப்புறம் வரேன். வந்து மாப்பிள்ள. கிளம்புங்க அண்ணே. இருங்க மாப்பிள்ள. போச்சு போச்சு, நிச்சயமா போய் அடுத்தவன் என்ன தேடுவான், எனக்கு தெரியும். இப்ப நான் இல்லைன்றது என் ரூம்லயோ இல்ல எங்கேயோ நான் கண்டுபிடிச்சானா அவ்வளவுதான் அவன் புரிஞ்சுப்பான். ஏன்டா எனக்கு இவன் சாவடிக்கிறான், ஒரு பேத்தான். இப்ப அவன் கிட்ட போய் நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் முடிஞ்சது, என் வாழ்க்கையே முடிஞ்சது இவனால. இவன் ஏன்டா என்ன இப்படி சித்திரவதை பண்ணி சாவடிக்கிறான்னு தெரியல. ஒரேடியா நான் போட்டுட்டேன், ஏன் இப்படி சித்திரவதை பண்ணி என்ன சாவடிக்கிற எனக்கு புரியல. நானும் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டேன். சும்மா என்ன வெறுப்பேத்தாத, நீ கோவத்துல ரொம்ப வார்த்தை விட்டுட்டு இருக்க. அப்படிதான் சொல்லிட்டேன். உன்னை கொள்றதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன்ல. புரியல? உன்னை கொள்றதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேனால புரியல. என்ன வார்த்தை நீ சொல்லிட்டு இருக்க? அப்படிதான் பாத்துக்கோ. நான் நிஜமாவே இந்த கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நான் நிஜமாவே செத்துட்டு போயிடலாம். போதும், வேண்டாம், வார்த்தை அதிகமா போகுது. வேண்டாம் போலாட்டி நான் சொல்லிட்டேன். ஆமா ஆமா ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? வார்த்தை அதிகமா போனா என்ன பண்ண சொல்றீங்க? ஆமா, ஏன் இருக்குன்னு தான் தோணுது, செத்துடலாம்னு தோணுது. இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்துடலாம் போதுமா? அம்மா, வலிக்குது வலிக்குது. தப்பு மட்டும் எல்லாரும் பண்றீங்க, தண்ணி மட்டும் எனக்கே கொடுக்குறீங்கல்ல, கொடுங்க கொடுங்க, இன்னும் இவ்வளவு கொடுக்கணுமோ கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஏய், நீ நில்லுடி. இல்ல, இனிமேல் யாருக்கிட்டயும் எதுவும் நான் வச்சுக்கிறதாவே இல்லை, விட்டுருங்க. நான் எங்கேயோ போய் தொலைறேன், விடுங்க. தெரியாம கோவத்துல பண்ணிட்டேன். நீ நில்லுடி. நான் எதுவும் கேட்க தயாரில்ல, எதுவுமே எனக்கு வேண்டாம். யாருக்குமே தான் எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுருங்க. நான் போறேன் 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 போறேன். தப்பு பண்ணிட்டேனே. கோவத்துல தெரியாம அடிச்சிட்டேனே. அந்த வார்த்தை சொல்லி நான் கோவப்பட்டிருக்க மாட்டேனே. ஏன்டி அந்த வார்த்தையை சொன்னேன்? ஆனா வலியோட சொன்னா நானும் யோசிச்சிருக்கலாமே. தெரியாம தப்பு பண்ணிட்டேனே. என் கைய வச்சு வேற பலமா அடிச்சிட்டேனே. ஐயோ, அவ வலி தாங்க மாட்டாளே. ஐயோ, மன்னிச்சிருடி. தெரியாம அடிச்சிட்டேடி. மன்னிச்சிருடி. தப்பு பண்ணிட்டு முட்டாள் எனக்கு தெரியும். முட்டாள்தனமா தான் முடிவு எடுப்பேன். நான் ஏன்டா இப்படி இருக்கணும்? என் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாதான் என்ன? ஏன்டா முட்டாள் இப்படி பண்ண? என் முட்டாள்தனத்துல என்ன பண்றதுனே தெரியல. இங்க நம்மள வர வச்சதுனால தான் அவ பேசினா. நான் வரமாட்டேன்னு சொல்லும்போது என்ன விட்டுருந்தா இது எதுவுமே நடந்திருக்காது. முட்டாள், ஏன்டா இப்படி பண்ற? முட்டாள் பைத்தியக்காரன். அவ அந்த ஆளை பார்த்ததுக்கு அப்புறமா தானே இவ்வளவு வார்த்தையும் பேசினான். அந்த ஆளை பார்த்த பயத்துல தானே பேசினான். அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறமா தானே இதெல்லாம் நடந்துச்சு. ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், அவ்வளவு சொல்ல மாட்டாளே. என்ன நடந்துச்சுன்னா புரியலையே. என்னதான்டா பண்ணி வச்சிருக்கீங்க என் வாழ்க்கையில? எனக்கு புரியல. என் வாழ்க்கையில என்ன பெருசா விளையாடுறீங்கன்னு மட்டும் தெரியுதுடா. டேய், உங்க சும்மாவே விட மாட்டேன்டா. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருடா. என்னடா ஏன் ஒரு இருக்கா? அதான் வந்தா அப்புறம் என்ன? நல்லா தாண்டா பேசிட்டு இருந்தோம். அந்த ஆள் வந்தான், கதவை தட்டினான். அவ்வளவுதான். அத்தோட அவ அவளாவே இல்லடா. பயப்பட ஆரம்பிச்சிட்டா, நடுங்க ஆரம்பிச்சிட்டா, கத்த ஆரம்பிச்சிட்டா. செத்துருவேன் இதை தவிர வாயில இருந்து வேற எந்த வார்த்தையும் வரலடா. அவ அதை மட்டுமே சொல்லிட்டு இருந்தாடா. நானும் வேண்டாமா இவ்வளவு பொறுமையா சொல்லிட்டு கேட்கவே இல்லை. அவ அதை சொல்ல என்னால என் கோவத்தை அடக்க முடியல. என் மண்டை சுருள் நெறிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம அவளை பலார்னு 2 3 அடி அடிச்சிட்டேன்டா. டேய், நீ என்ன லூசா? பைத்தியக்காரனா நீ? அதுக்கு எதுக்கு அவளை அடிச்சு? அவன் வந்தா அவனை போய் அடிக்க வேண்டியது. ஏன் தங்கச்சி அடிச்சாரு? புரியல. டேய், நான் என்னடா பண்ணட்டும்? சித்திரம் சொல்லும்போது கண்ட்ரோல் பண்ண முடியலடா. சொல்லாத அவ கேட்கலடா. என்னடா பண்ண சொல்ற? அதையும் மீறி அது முடியாம தானே அடிச்ச. அறிவில்ல, உன் கை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் உனக்கு தெரியும்ல. உன் மொட்டை கை வச்சு அடிச்சிருக்கா, அவ தாழ்வாளா? அவன் சின்ன அடி கூட தாழ மாட்டா, தெரியும்ல. உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? இது யாராவது அவளை அடிச்சிருக்குமா? அவன் உடம்பு பிரிஞ்சு உடம்பு தெரியுமா தெரியாதா? அதுல ஒரு சின்ன இது பட்டாலே எப்படி இதுவாகும் தெரியுமா தெரியாதா? ஏன்டா முட்டா இப்படி பண்ற? எனக்கு புரியல. முட்டாளாவே நடந்துப்பியா நீ? ஆமாண்டா, எனக்கே புரியுது. நான் அடிச்சிட்டு என்ன பண்றது? அவளை போய் இப்ப பார்க்கவும் முடியாது, அவன் பாக்குறதுக்கும் அனுமதிக்க மாட்டான். ஏன்டா இப்படி பண்ற? இப்ப அவளுக்கு என்னாச்சு? எப்படி இருக்கா? எதுவுமே. ஏன்டா நீ இப்படி இருக்க? நீ தெளிவா தானே சொல்ற, பொறுமையா யோசிடா. ஏன்டா எல்லாத்துக்கும் எடுத்தவங்க கொடுத்து முடிவு எடுக்கிற? எனக்கு புரியல. எனக்கு தெரியாது. நான் லாபனை கிட்ட பேசி ஆகணும். இந்த நிமிஷம் நான் லாபனை கிட்ட பேசி ஆகணும். எனக்கு தெரியாது. என்னை சுத்தியே எனக்கு தெரிஞ்சவங்க லாபனை கிட்ட பேசணும் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இப்ப நான் பேசி ஆகணும். சரி சரி, கத்தாத, டென்ஷன் ஆகாத, பேசலாம். கண்ட்ரோல் பண்ணாத, என்னால முடியாது நான் சொல்லிட்டேன். சரிடா, இப்பவே கால் போடுற. அமைதியா இரு, நான் போடுறேன். ஹலோ, சொல்லுங்க.
லவண்யா, நான் வீரா பேசுறேன். ப்ரோ, இது உங்க நம்பரா? ஆமாடா, சென்னை நம்பர். சொல்லுங்க ப்ரோ, என்ன விஷயம்? உன்கிட்ட பேசணும் லவண்யா. நானும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் ப்ரோ. நீ பேசணுமா? என்ன விஷயம் புரியல. ஆமாம் ப்ரோ, உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ண வேண்டியிருக்கு. நானும் உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன், நீங்களே பண்ணிட்டீங்க. அதனாலதான் நாளைக்கு அவளுக்கு லீவுன்னு பெற நாங்க எல்லாருமே சொல்லிட்டு வந்தேன். அப்பதான் நாளைக்கு அவ வெளியே வரமாட்டா அப்படின்றதுக்காக, அவ வீட்லயே இருப்பான்றதுக்காக தான் நாளைக்கு லீவுன்றத அவளை கெஞ்சியும் நான் சொல்லிட்டு வந்தேன் ப்ரோ. ஏன்னா இங்க என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு நிச்சயமா அவ சொல்ல மாட்டா. எனக்கு அது தெரியும். ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனைக்கு அப்புறம் சில விஷயம் நடந்துச்சு. அந்த சில விஷயம் உங்களுக்கு தெரியணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. பிரச்சனைடா, எனக்கு புரியல. ப்ரோ, நாளைக்கே நம்ம மீட் பண்ணலாம். நாளைக்கு இதை பத்தி பேசலாம் ப்ரோ. எப்போ வரணும், எங்க வரணும் சொல்லணும், உடனே வரேன். ஆனா நாளைக்கு உனக்கு ஃபேமிலி ஷாப்பிங் இருக்கு சொன்னியேடா. இல்ல ப்ரோ, ஷாப்பிங் இன்னைக்கு தான். அவகிட்ட சும்மா சொன்னேன். இப்போ நான் ஷாப்பிங்ல தான் இருக்கேன், நாங்க அங்கதான் இருக்கோம். நாளைக்கு எனக்கு எந்த வேலையும் இல்லை, உங்க கூட பேசணுன்றதுக்காக மட்டும்தான் நான் சொன்னேன். நானும் இந்த ஷாப்பிங் முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணோன்றா இருந்தேன். அதுக்கு நீங்களே பண்ணிட்டீங்க ப்ரோ, அவ்வளவுதான். மார்னிங் பெசன் நகர்ல மீட் பண்ணலாமா ப்ரோ? ஏன்னா ஈவினிங் அப்படிலாம் மீட் பண்ணோம்னா செட் ஆகாது. அவ ஆல்ரெடி பாத்தீங்கல்ல. ஸோ நாளைக்கு நான் மதியத்துக்குள்ள வரலைன்னா அவ அவ்வளவுதான். அவ கத்துவா, என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. அதனால காலையில பேசிட்டு நான் மதியத்துல இருந்து நான் அவ கூட இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ. எப்போ சொல்றீங்க, எங்க சொல்றீங்க? நான் இப்பவே போய் உட்காந்து கூட ரெடியா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க வரணும், எங்க மீட் பண்ணணும் மட்டும் சொல்லிடா. நாளைக்கு மார்னிங் பெசன் நகர்ல மீட் பண்ணலாம். நான் பிளேஸையும் டைமிங்கையும் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன் ப்ரோ. சரிடா, மறக்காம வருவல்ல. கண்டிப்பா வருவேன் ப்ரோ, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வரேன். அதுக்கப்புறம் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ், தேங்க்ஸ். அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க ப்ரோ. இல்ல, இது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவளை நான் அடிச்சிட்டேன்டா. ப்ரோ, அவளை அடிச்சிட்டீங்களா? ஆமாண்டா, தெரியாம அவ பேசின கண்ட்ரோல் பண்ண முடியாம அடிச்சிட்டேன். அவ அழுதுட்டே போயிட்டா. அவ என்ன நினைக்கிறா, என்ன ஏதுன்னு அவகிட்ட பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு அவ எப்படி இருக்கான்னு மட்டும் விசாரிச்சு எனக்கு சொல்றியாடா? சரிங்க ப்ரோ, நான் பண்ணி அவகிட்ட பேசுறேன். அவகிட்ட பேசிட்டு அவ எப்படி இருக்கான்றத நான் சொல்றேன் ப்ரோ. ப்ரோ, தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த வாட்டி அவளை அடிக்காதீங்க ப்ரோ. அவ தாங்கிக்க மாட்டா ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. அவ பாவம் ப்ரோ, நிஜமாவே அவ பாவம். அவ்வளவுதான் ப்ரோ என்னால சொல்ல முடியும். எல்லாருக்காகவும் யோசிச்சு அந்த ரூஸ் இப்படி பரிதாபத்துக்குரியதா இருக்கு ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, இந்த வாட்டி அவளை அடிச்சிடாதீங்க ப்ரோ. என் வாழ்க்கையில அவளை அடிச்சது இல்லடா. ஏதோ ஒரு கோவம், அவன் செத்துருவான்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை தாய்க்க முடியாம தான் அடிச்சா. ப்ளீஸ்டா, அவகிட்ட பேசிட்டு எனக்கு என்ன நினைக்கிறா, என்ன பண்றா, தயவு செஞ்சு சொல்லுடா. சரிங்க ப்ரோ, நான் பண்ணிட்டு பண்றேன் ப்ரோ. நீங்க கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றேன் ப்ரோ எல்லாத்துக்கும். சரிடா. அவருக்கு என்னதான் பிரச்சனை? எவ்வளவு புரிய வச்சுட்டு வந்தாலும் ஏன் தான் இவ்வளவு அடம் தெரியல. எவ்வளவு சொல்லிட்டு வந்தேன், எவ்வளவு புரிய வச்சுட்டு வந்தேன். ஆனா ஏன் தான் இப்படி பண்றாரோ எனக்கு புரியல. அவங்கள பத்தி அவருக்கு புரியவே மாட்டேங்குது. எவ்வளவு விளக்கிட்டு வந்தேன், அப்ப கூட என்ன வெறுப்பேத்துறாரு. அதே மாரி பேசினா பிளாக்மெயில் பண்றாரு. மாத்திரை போட்டுரும், மாத்திரை போட்டுரும், மாத்திரை போட்டுரும். என் வீக்னஸ வச்சு என்ன வெறுப்பேத்துறாரு. குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்தேன், அப்போ கூட புரிஞ்சுக்க மாட்டார். இப்ப அடிச்சத வேற என்னத்த யோசிச்சுட்டு இருப்பாரோ எனக்கு தெரியல. யோசிக்கிறாரா, கத்துறாரா, டென்ஷன் ஆகுறாரா, வருத்தப்படுறாரா, இல்ல வேற ஏதாவது பண்ணிக்கிறாரா, எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது இவர்கிட்ட. என்னாலே அவர்கிட்ட பேச முடியாது, அவரை போய் பார்க்க முடியாது. ஏன் தான் இவரு பண்றாரோ என்ன வெறுப்பேத்துறாரு. நான் நார்மலா இருக்கேன்றது அவருக்கு எப்படி தெரிய வைப்பேன்? இல்ல அவர் நார்மலா இருக்காருன்றத நான் எப்படிதான் தெரிஞ்சுப்பேன்? அக்கா, வாடா, என்ன? அக்கா லாவணி அக்கா ஃபோன் பண்ணிருக்காங்க, அதான் போனை கொடுக்க வந்தேன்க்கா. சரிடா, டேபிள் மேல வச்சிருந்தேன் நான் எடுத்து. சரிக்கா. அக்கா, உங்களுக்கு என்னாச்சு, ஏன் பட்டுட்டு இருக்கீங்க? ஏடா, ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சுன்னு போத்திட்டு படுத்தேன்டா, அவ்வளவுதான். அப்படியே இருக்கணும் போல இருக்கு. என்னவோ ஒரு மாதிரி இந்த கிளைமேட்க்கு இப்படி இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு ஃபீல், அவ்வளவுதான். நான் அப்படியே ஸ்பீக்கர் போட்டு பேசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லடா. நீங்க நார்மலா தானே இருக்கீங்க? என் குரலை கேட்டாத வருத்தப்படுற மாதிரியோ, சோகமா இருக்க மாதிரியோ, கோவமா இருக்க மாதிரியோ தெரியுதா என்ன? இல்லக்கா, அடக்கி நடந்ததுக்கு அப்புறம். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நான் நார்மலா தான் இருக்கேன். அப்ப சரிக்கா, நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். சரிடா, பாத்துப்போ. ஓகேக்கா. ஹலோ, சொல்லுலாம். ஏ பாய், நீ எங்க இருக்க, நீ என்ன பண்ற? ரூம்ல இருக்குண்டா, ஒன்றும் பண்ணல. ஏன்? இன்னும் வாய்ஸ்ல டல்லா இருக்கு. அப்படிலாம் இல்லல, நார்மலா தாண்டி இருக்கேன். உண்மையை சொல்ல, அழுறியா? இல்லடா பட்டு, என்கிட்ட போய் சொல்லாத, உனக்கு என்னவோ நடந்திருக்கு. அப்படிலாம் எதுவுமே இல்லடி. ஏதாவது ஆச்சா? எதுவும் ஆகலடி. ஏன்டி இப்படி துரு துருவி கேக்குற? எனக்கு என்னவோ தோணுச்சு, அதான் கேட்டேன். அடுத்த வரப்போறல வந்து பாத்துக்கோ. ஒன்னும் ஆகல, போதுமா?
அப்ப சரி, ஒண்ணும் இல்லடி. ஓய், என்கிட்ட மறைக்கல, நீ நல்லா தானே இருக்க. நான் நார்மலா தான்டா இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு வருவல்ல? கண்டிப்பா வருவேன்டி, பயப்படாத, நாளைக்கு நான் வரேன், ஓகேவா? தனியா இருக்க ஒரு மாதிரி இருக்குடி, நான் மட்டும் தனியா இருக்க மாதிரி இருக்குடி, வந்துருடி. நான் வந்துடுறேன்டா, நீ லோன்லியா ஃபீல் பண்ணாத. இல்லடி, எல்லாரும் இருக்காங்க, ஆனா நான் என்னவோ தனியா இருக்க மாதிரி எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. ஃபீல் பண்ணாத. வருவேன் வருவேன் வருவேன், ஓகேவா? ஓகேடி தங்கம்.